ஹாய் ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேர்ஸ்டே பாபா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு 3 பைல்ஸ் வச்சுருக்கேன். செட் 1, செட் 2, செட் 3. நீங்கள் 1, 2, 3 ஏதாவது ஒரு நம்பராக சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். நான் ஷஃபில் பண்ணி எடுக்கும்போது நம்பர் 2க்கு மட்டும் 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போது ஹோப் நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது செட் 1 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சாலும் சரி, நீங்கள் ஒரு துக்கமான நிகழ்வுகள் இருக்கீங்கன்னா, ரெண்டுமே லைஃப்பில் எல்லாருக்குமே யாரும் வந்து ஹாப்பியாக மட்டுமே அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. ஸோ சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நம்ம வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது எவ்வளோ இதாக இருக்கும். ரொம்ப அது வந்து அப்படியே ஒரு நாள் இந்த ஹாப்பினஸ் ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா, அது கண்டினியூஸாக லைஃப் ஃபுல்லாக இருந்துட்டு போகிறதில்ல. அந்த ஒரு நிமிஷம் தான் என்ஜாய் பண்ணிவிட்டு அது கடந்து போயிடுவீங்க இல்லையா? அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு துக்கமான விஷயம் நடக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்குனாலும் அதையும் அதே மாதிரி எப்படி ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷமான மூமெண்ட் வந்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு அந்த ஒரு மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் கடந்து நார்மல் போயிடுவீங்க இல்லையா? அதே மாதிரி ஏதாவது ஒரு சேட் மூமெண்ட் நடந்திருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க. மேபி செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸு இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப பிரியம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கலாம். இது வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து வெளியே வாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டுமே இருக்கும். லைஃப்னு இருந்ததுன்னா ஹாப்பியும் இருக்கும், சேட்னஸும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எது மேலேயும் ரொம்ப பற்று வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மேபி இதை பார்த்துட்ருக்கிறவங்க ரொம்ப அன்பு கொடுக்குறவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய அடுத்த நீங்கள் மூவ் ஆன் ஆக வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுடைய எமோஷ்னலாக நீங்கள் வீக்காக இருக்கீங்க. எல்லாத்து மேலேயும் பற்றோடு இருக்கிறது தான் உங்களை வந்து அடுத்த வேலையை செய்ய விட மாட்டேங்குது. ஸோ பாபா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்கிறாங்கன்னா, இருக்கட்டும், எதுனாலும் உன்னோடது ரொம்ப பற்று வச்சுக்காத. ஒரு பொருள் மேலே எதுவுமே நமக்கு இங்கே நிரந்தரம் கிடையாது. ஸோ எந்த ஒரு பொருள் மேலேயும் ரொம்ப நிரந்தரமாக அது மேலே பற்று வச்சுட்டு அது இல்லைன்னா சங்கடப்பட்டுட்டு அப்படி இருக்காத. ரெண்டுமே சரியாயிடும். நீ வந்து துக்கமாக இருக்குது அப்படின்னா உன்னுடைய மகிழ்ச்சி காலம் சீக்கிரமாக இருக்குது. ரொம்ப இதாக இருக்காது, டிப்ரெஸ்ட்லேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபாவோட மெசேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் வந்து இப்போ நம்மளோட லைஃப்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே வந்து குட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. மேபி பைல் 1 பார்த்தவங்க பைல் 2 கூட பார்த்துட்ருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கைன்ற புத்தகம் வந்து வெறும் என்னடா இது நமக்கு மட்டும் கெட்டதே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கட்டாயமாக நல்ல பக்கங்களும் வரும். மேபி உங்களுடைய நல்லதை நீங்கள் தான் தடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் நிறைய நெகட்டிவ் டாக்ஸ் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களான்னு பாருங்கள். அதாவது நீங்களாக மனசுக்குள்ளே அதிகமாக தனியாக இருக்கும்போதோ இதில் இருக்கும்போது நீங்களாக உங்களை பற்றின இது நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு இப்படி தான், நம்ம அவ்வளோதான், நம்ம என்னத்தை அடுத்தவங்க மாதிரி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக நெகட்டிவாக நிறையா விஷயங்கள் பேசுகிறீங்களா? உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் முதல்ல எனக்கு கெட்டதாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த தாட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தாட்டை நீங்கள் பாசிட்டிவாக எனக்கு நடக்கும், என்னால் முடியும், நானும் மற்றவங்கள போல் வளர முடியும் அப்படின்னு உங்கள் மேலே செல்ஃப் பிலீஃப் வைங்க. நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு செல்ஃப் பிலீஃபே கிடையாது. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பாபா உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாறணும், நீ நல்லா வரணும் அப்படின்னா நீ மாறணும். முதல்ல உன்னால் முடியுன்ற நம்பிக்கையை உன் மேலே வெயி. கெட்ட பக்கம்னு ஒன்று இருந்ததுன்னா நல்லதுன்றது கண்டிப்பாக உனக்கான லைஃப்பில் இருக்குது. நீ நம்பிக்கை வச்சேன்னா அது நடக்கும். நீ நம்பிக்கை வைக்கலை அன்டில் அன்லஸ் நீங்கள் உங்களை புரிஞ்சுட்டு உங்களால் பண்ண முடியும்னு நினைக்காத வரைக்கும் அது உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. ஸோ உனக்கு நீ நம்பிக்கை வைங்கிறாரு பாபா. வந்து கவலைப்படாத, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தால் கட்டாயம் அது உனக்கு கிடைச்சே தீரணும். நீ நம்பிக்கை வைக்கிற அப்படிங்கும்போது அது உன்கிட்ட சீக்கிரமாகவே வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சிரும். பட் நீங்கள் நெகட்டிவாக உங்களை பற்றி யோசிக்கும் போது அது தள்ளி போயிட்டே இருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்பிக்கை வை, பாபா இருக்காரு, கண்டிப்பாக உனக்கானது நிச்சயம் வந்து சேரும்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறவங்க மேபி வந்து இன்றைக்கி ரெயின்போ அல்லது வந்து ஒரு யூனிகார்ன் பொம்மையோ யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒன்று பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க பாபா உங்கள் கூடயே இருக்காங்க. நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிங்க, பாபா வந்து உங்களுக்கு துணையாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் நிச்சயம் முடியுங்க. நம்பர் 2 நினச்சவங்க உங்கள் மேலே செல்ஃப் பிலீவ் வைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் பண்ண முடியும். நம்பர் 3 நினச்சவங்களுக்கான மெசேஜ், ஓகே, இதே தான். மேபி
3 நம்பருமே யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல வந்து நீங்க இந்த லைஃப் வந்து நெறையா கத்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன உங்களுக்கு லெசன் கிடைச்சதோ, அதுலேருந்து என்ன கத்துக்கிறீங்கன்னு நெனைங்க. அத வந்து துக்கமா எடுத்துட்டு, அதுல இல்லாம, இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, சந்தோஷப்படுறீங்கனாலும் அது எதனால கிடைச்சது? அதுலேருந்து என்ன லெசன் இருக்கு? இன்னைக்கு ஒரு சேட் மொமெண்ட்டா இருக்கீங்கன்னா, இன்னைக்கு இதுலேருந்து என்ன லெசன் கத்துட்டீங்க? இதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி கொண்டு போணுன்ற விஷயங்கள கத்துக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு கல்விக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட வந்து எல்லாமே நீங்க தான். ஓகேவா? எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. அண்ட சராசரமும் வந்து நம்மளே தான். நமக்குள்ள இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். கடவுள் நமக்குள்ள தான் இருக்காரு அப்படிங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. மேபி இப்போ இவங்க பைல் 3 பார்க்குறவங்க, ஆம், கடவுள் மேல நம்பிக்கை குறைஞ்சு இருக்கிறவங்களா இருக்கலாம் மேபி. ஏதாவது ஒரு விஷயங்கள்னால. ஸோ நீங்க வந்து பாபா உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா, இதில நீ கத்துக்கிற ஒண்ணொண்ணும் உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ். இத நீ லேர்ன் பண்ணிக்கோ. அதே மாதிரி உன்னுடைய சுக துக்கத்துக்கு காரணம் நீதான்றது உன்னுடைய செயல் தான் அப்படிங்கிறதையும் நீ மனசுல புரிஞ்சுக்கோ. சக்ராவை வந்து பேலன்ஸ் பண்ணுங்கங்க. பைல் 3 சூஸ் பண்ணியிருக்கீங்க, 3 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சக்ராஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இல்லை யூடியூப்ல வந்து நிறையா சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் இருக்கும். அதை போட்டு கேளுங்க. நீங்கள் உங்களால் முடியுன்றதை கொண்டு வாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அதை உங்கள் நம்பிக்கையை திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. இல்லை அப்படின்றத நினைக்காதீங்க. கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற பர்சன் தான். ஓகே தான், நீங்கள் தான் உங்களால் நினச்சது முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய சக்ராஸை பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். தேங்க்யூ.